ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜர்னி வித் ஜெயா. இது ஸ்பிட்டி வேலோட எபிசோட் 2. நம்ம எபிசோட் 1ல் பார்த்தீங்கன்னா சண்டிகார் டு நார்கண்டா வரலாம் கவர் பண்ணியிருந்தோம். எபிசோட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நார்கண்டா டு கல்பா. இதுதான் டே 2 டெஸ்டினேஷன் பிளேஸு. ஸோ நாங்கள் கல்பா நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிவர் ஒன்று வந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த ரிவரில் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ரிவர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெரிய ரிவர் கைஸ். தண்ணி வேகமாக போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் பைக்கில் ப்ராப்ளம் இருக்குது. ஃப்ரண்ட்டு வீல் பேரிங் போயிடுச்சு. அதை போய்ட்டு நான் மாற்றணும். ராம்பூர்ன்ற பிளேஸில் போயிட்டு மாற்றணும். ஸோ அங்கே தான் நான் கிளம்பிட்டேன். ஸோ ராம்பூரில் என் பைக்கை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு வீலை வந்து கைட்டி இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கூட மெக்கானிக் வந்திருந்தார் ரெண்டல் ஷாப்லேருந்து. ஸோ அவர் உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. வண்டி சரியானதும் நான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல் மேப் போட்டு ரூட் பார்த்துட்டு நான் மட்டும் போயிட்டே இருந்தேன். ஷிம்லாவில் ஆக்சுவலாக நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன் கைஸ். அதை நான் இந்த எபிசோடில் ஆட் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. நான் அந்த ஃபோட்டோஸ் அந்த கிளிப்ஸ்லாம் அதில் நான் ஆட் பண்ணுறேன். ஷிம்லா டு குர்ஃபி அங்கே நிறைய வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்தது. அந்த ட்ரீஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது. அந்த மரங்கள்லாம் அங்கே ஷிம்லாவில். அந்த பில்டிங்கும் அதேமாரி சூப்பராக இருந்தது. அதில் எபிசோடு 1ல் ஆட் பண்ண நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் எபிசோட் 2ல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த ட்ரீலாம் பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக இருந்தது ஆக்சுவலாக. அப்படியே ஜர்னி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே ரொம்ப நேரமாக நல்ல ரூட்டில் போயிட்டு இருந்தேன். சடனாக ஆஃப் ரோடு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆஃப் ரோடு போகிறது பிரச்சனை இல்லை, பட் நமக்கு முன்னாடி போகிற வண்டிங்கெல்லாம் புழுதியை கிளப்பிவிட்டுட்டாங்க. இது கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டஸ்ட்டு கம்மியாக தெரியும். பட் நேரில் ஓட்டும்போது என்னால் ஓட்டவே முடியல. ஏன்னா அவ்வளோ மண். ஹெல்மெட் வைசருக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. சடனாக ஹெல்மெட் வைசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா இது ஒரு பெரிய கர்வு பாருங்களா, லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும். அது அப்படியே போயிட்டு ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி கட் ஆகுது. ஸோ எப்படியா கேப் கிடைக்குமான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா வளைவாக இருக்குது, ஆப்போசிட்டில் சடனாக வண்டியும் வருது. ஸோ அதனால் பொறுமையாக பின்னாடியே போகும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நார்மல் ரோடு வந்துடும். இது ஆக்சுவலாக ஹேர் பின் பெயிண்ட் மாதிரியே ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா. இதேமாரி சுற்றி தான் போயிட்டே இருக்குது. அது மாட்டேன். பயங்கர புழுதி. கேமராவில் ஃபில்டராகி தெரியுது. பட் லைவாக அங்கே ஓட்டும்போது தெரியும் எவ்வளோ மண் வந்து அடிக்குதுன்னு.
எப்படியோ ஒரு வழியாக சைடு வாங்கிட்டேன். சைடு வாங்கி லாரியை கிராஸ் பண்ணி ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறமா வர வியூ மோஸ்ட்லி இதேமாரி பச்சை பசேர்னு தான் இருந்தது. மவுண்டன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. இதுக்கப்புறம் வர பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கின்னார் கேட்டுன்னு ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் போய்ட்டுருக்கேன். கின்னார் செக் போஸ்ட் கேட்டு. ஸோ அங்கே தான் நான் பைக் ஸ்டாப் பண்ணணும். எனக்கு முன்னாடி போனவங்க ரீச் ஆகிட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்கேன். வரமான்னு பார்த்துட்டு செக் போஸ்ட்டுன்றாங்க. மலையில் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இதுதான் கின்னார் செக் போஸ்ட்டு. ஸோ பைக்கர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக ஒருத்தவங்களாம் நின்று இங்கே ஃபோட்டோ எடுத்து வந்த கின்னார் கேட்டுக்கிட்ட அங்கே பாருங்கள். இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் பைக்கை எடுத்துகிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் பைக் எடுத்துகிட்டு அந்த கேட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த மலை ஆக்சுவலாக அதுக்குள்ளே டனல் மாரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் இந்த கேமராவில் ஃப்ரண்ட் வியூ கேமராவில் பார்த்தா தெரியும். ஸோ கிட்ட வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். கேட்டை கிராஸ் பண்ணாச்சு. இதுதான் கின்னார் கேட். இந்த கேட்டை கிராஸ் பண்ணிவிட்டு நான் சடனாக நிறுத்தலான்னு பார்த்தேன். பட் இது ஒரு டர்னிங்ன்றதுனால மற்ற வண்டியெலாம் அங்கே வரும், கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால ஸோ எல்லா வண்டிக்கும் முன்னாடி போய் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். பைக் நடுக்க நீட்டாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. நான் முன்னாடி போயிட்டு அங்கே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த மலை பார்த்திங்கன்னா பாருங்கள் டைமண்ட் கட்டு மாதிரி இருக்கும் நிறையா. ஸோ அங்கே சில ஃபோட்டோஸ் நான் நிறுத்தி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா மற்ற ரைடர்ஸும் அங்கே நிறையா ஃபோட்டோஸ் தனித்தனியாக நிறுத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்களே, வரத்துக்கு லேட்டாகன்றதுனால நான் இங்கே சில ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ரீன் வழின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இதுதான். அங்கே பாருங்களேன், பச்சை பசேர்னு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பாலமும் இதுதான் கைஸ். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் பண்ணியிருக்கு. மேலே வந்து சிமெண்ட் இதுமாரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு இது ஃபுல்லாக இரும்பில் பண்ணது தான் இந்த கேட்டு. நீங்கள் வண்டி ஓட்டும் போதே உங்களுக்கு தெரியும், அது ஜம்ப் ஆகும், நிறையா எகிரி குதிக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் மேலே வந்து சிமெண்ட்டில் போட்டிருக்கோம் ரோடு. ஸோ இந்த பிளேஸ்லேயும் நாங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறதுன்னு. ஃபைனலாக குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கடுத்து நாங்கள் ரூம் தான் போகணும். ஸோ இதுதான் கின்னார் கைலாஷ் பிளேஸ். இங்கே ஒரு 4 o'clock கிட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சன்செட் வர டைமில் அது இங்கே பார்க்கணுமே, சூப்பராக இருந்தது. வீடியோஸ் அதிகமாக ஷூட் பண்ணல, பட் ஆனால் ஒவ்வொரு 5 minutesக்கும் இந்த கலர்லாம் வந்து வேறு லெவலில் மாறிட்டே இருந்தது. பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இமாச்சலில் இந்த பிளேஸ் தான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன பிளேஸு. ஸோ இதுக்கடுத்தது ரூம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 kilometer தான். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் ஸ்டே. இது கின்னார் கைலாஷில் கிட்டத்தட்ட கல்பா இங்கேருந்து 2 kilometer தான். வண்டரர் ஹோம் ஸ்டே இங்கே தான் தங்கியிருந்தோம் கைஸ். பாருங்கள், பைக்கு ஜீப்பில் அங்கே தான் நிறுத்தியிருந்தோம். நிறுத்திட்டு அவங்க லக்கேஜில் எடுத்துமே ரூமில் வச்சுட்டு டீ குடிக்க போயிட்டோம். ஏன்னா வந்தவொடனே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வந்து டயர்டாக இருந்தோம். ஒரு டீயை போட்டு அங்கே போயிட்டு டைனிங்கில் உட்காந்துட்டு தலைவர் சாங் ஓடிட்டு இருந்தது, கேட்டுட்டு இருந்தோம். எல்லாம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு டின்னருங்க முடிச்சுட்டு இப்போ நாளைக்கான பிளானை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இல்லை லேட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரு பைக் எல்லாமே எடுத்து மேலே போயிட்டு அப்படியே திரும்ப வழியாக இறங்கி நம்ம கீழே வந்துடும். இனி போகிறது சூசைட் பாயிண்ட் போகிறோம்னா அப்படியே அந்த வேலை பார்த்துக்குவோம். சூசைட் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து வேற ஒரு ரூட் இருக்கு, அப்படியே நம்ம அங்கே கீழே இறங்கி வந்துடும். அதாவது ஏறுற ரூட் இல்லாமல் ஒரு ரவுண்ட் சர்ச்சா நம்ம அப்படியே இறங்கி போக முடியாது. இது மாதிரி மேலோட்டமாக பார்த்துக்கலாம். கீழே அங்கே சொன்னீங்க. ஆமாம், அங்கே ஒரு மான்ஸ்ட்ரி இருக்கு. அது இல்லை, அங்கே நிறைய இருக்கு, 2-3 இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்காக வரும் ஒரு மான்ஸ்ட்ரி வரும். அது முடிச்சுட்டு ஒரு மம்மி ஒன்று இருக்கு. ஸ்பிட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஆமாம், ஒரு மம்மி இருக்கு. நான் 3 தடவை வந்துமே 3 தடவை என்னால் போனப்போ எனக்கு போகிறது சான்சஸ் கிடைக்கல. நிறைய பேர் நீ நிறைய பேர் போகும்போது வண்டி பஞ்சர் ஆகும், நிறையா நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அது சூனிய வைக்கிற இடம், அது மாதிரி நிறைய அதை பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நான் போய் பார்த்தது நான் கிடையாது. நான் 3 தடவை வந்திருக்கேன், எனக்கு 3 தடவை சான்ஸ் கிடைக்காது. மாஸ்டர் இல்லாது தாண்டி அதுல இருந்து நம்ம கீழே இறங்கும் போது தரையா மம்மின்னு ஒரு போர்டுலாம் போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு 4-5 அப்புறம் இதுதான் நான் தங்கியிருந்த ரூம். டோர் ஓப்பன் பண்ணோன்னா பாருங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருந்தது, ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது இந்த ரூம் சுற்றியுமே. ஸோ அங்கேருந்து சில செல்ஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு இது அந்த ரூம் ஸ்டேயோட என்ட்ரன்ஸு. அங்கே சில ரூட் மேப்லாம் வாலில் ஒட்டியிருந்தாங்க, அதுவும் பார்க்குறது நல்லா இருந்தது. ஸோ அங்கேயும் இன்னும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னையோட டே 3 ஸ்டார்ட் ஆகுது. ரெடி ஆகிட்டோம் கிளம்புறதுக்கு, எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக சூசைட் பாயிண்ட்னு ஒரு இருக்குது, கின்னார்லேயே ரொம்ப உயரமான பிளேஸ். அங்கே போயிட்டோம். இதுதான் அந்த சூசைட் பாயிண்ட் பிளேஸ்.
இந்த இடத்துல எக்கோ வர மாதிரி இருந்தது, அதான் எல்லாம் சத்தம் போட்டு இருந்தோம். இது ரொம்ப உயரமான பிளேஸ். இங்கேருந்து சில வில்லேஜ்லாம் இருக்குது போல். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு பஸ் வந்தது, நாங்கள் பார்த்து ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. நம்ம ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக உரங்கட்டி நிறுத்திட்டாங்க. அதை பார்த்தா தெரியும், சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு டான்ஸ் போட்டுருந்தாங்க. டான்ஸ் போட்டு முடிச்சுட்டு மழை வர மாதிரி இருந்தனால எல்லாம் ரெயின் லைனர்ஸ்லாம் போட்டுட்டு மழையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கீழே இறங்கினோன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் லாஸ்ட்டாக அப்பயும் போல் வர ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்பிட்டி வழியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கல்பா டு டேபோ போயிட்டுருக்கோம். இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க.